திருப்பூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஜோதிடர் வேத யோகராஜன் அவர்கள் வந்து கேபி முறையில் திருமணம் எப்படி அமையும் அப்படிங்கிற தன்மையில் நம்மோடு பேசவிருக்கிறார். அவரை பேச வரும்போது அன்போடு அழைக்கின்றேன். திருச்செங்கோட்டில் இந்த கருத்தரங்கத்தை வெற்றிகரமாக நடத்தி வருகின்ற ஐயா வேலு சிவா அவர்களையும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஜோதிட பெரியவர்களையும் என் முன்னே இங்கே இருக்கின்ற ஜோதிட பெரியவர்களையும் சான்றோர்களையும் வணங்கி எல்லாம் அல்ல அந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரையும் வணங்கி எனக்கு வாய்ப்பளித்ததற்கும் நன்றி கூறி இந்த சிற்றுரையை தொடங்குகிறேன். கேபி முறையில் திருமண காலத்தை அறிதல். அப்போ பாரம்பரியத்தில் அறிய முடியாதா? அப்படி இல்லைங்க. பாரம்பரியம்தான் அடிப்படை, அடித்தளம். ஒரு கட்டிடத்திற்கு எப்படி அடித்தளம் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி எந்த ஜோதிட முறைகளாக இருந்தாலும் பாரம்பரியம் சொல்லக்கூடிய அந்த பராசர முறை, பிருகத் பராசர ஓடா அல்லது அதனுடைய வேறு கிளையான ஜெய்மினி, இது போன்ற பாரம்பரிய ஜோதிட முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு திருவிளையாடல் அப்படிங்கிற ஒரு படம், அதில் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மதுரை பாண்டியன் ஒரு சந்தேகம் வரும், பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவருக்கு சந்தேகம் வந்தானே அவர் புலவர் முன்னாடி வைப்பாங்க. உடனே இறைவனே ஒரு இப்போ நம்ம டாக்டர் பட்டம் வாங்கும்போது ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணி கொண்டு வருவார், ஒரு பாடலை ஏற்றி கொண்டு வருவார். இன்னைக்கு தீசிஸ் மாதிரி அன்னைக்கு அந்த பாடல் அப்படி கொண்டு வரும்போது நக்கீரர் தான் அங்கே இருப்பார். அப்போ சப்மிட் பண்ணும்போது நக்கீரர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இதை ஏற்றுக்கவே முடியாது, பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, வாசனை மலர்களால் சூறிக்கொள்வதாலும் திரவியங்களை வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதாலும் மட்டும்தான் கூந்தலுக்கு மனம் உண்டு அப்படின்னு வாதிடுவார். அப்போ சிவபெருமான் நெற்றிக்கணை திறக்கும் போது நீ 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 கடவுளே ஆனாலும் பரவாயில்ல, ஓ தீசிஸ் தப்பு, உன்னுடைய ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவர் ஆமா நான் உன்னோட தமிழோட விளையாடத்தான் வந்தேன், சோதிக்கத்தான் வந்தேன் அப்படின்பார். அது மாதிரி அந்த காலத்தில் எந்த ஒரு பத்ததி முறைகளாக இருந்தாலும், நான் சப்ஜெக்ட் விட்டு மாறல, சப்ஜெக்டுக்குள்ளே தான் இருக்கேன், எந்த ஒரு பத்ததி முறைகளாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற அரசவை கவிஞர்கள் முன்னாடி அந்த தீசிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த முறையை வைக்கும்போது அவங்க ஒரு டிபேட்டுக்கு உள்ளாக்குவாங்க. ஒரு கருத்தரங்க நடத்தி இவர் கொண்டு வந்த இந்த ஸ்டேட்மெண்ட்டு சரியா அப்படின்னு அவரை பல விதமாக எப்படி தங்கத்தை நம்ம உரசி பார்க்குறோமோ அதே மாதிரி அந்த எந்த துறை சார்ந்த நிபுணர்கள் அவங்கள உரசி அதுக்கப்புறம் அவங்கள ஏற்றுக்குவாங்க. இந்த முறை இருந்தது. ரொம்ப நமக்கு இந்த உலகத்துக்கு, அது குறிப்பாக இந்தியாவிலேருந்து மிக திறமையான அறிஞர்களும் ஜோதிட அறிஞர்களும் பல கிடைச்சாங்க எல்லா துறையிலுமே. அதே மாதிரி ராகவேந்தரர் அப்படிங்கிற ஒரு படத்தில் ராகவேந்தர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி சைவம் வைணவம்னு ரெண்டு இரு பெரும் மதங்கள் போயிட்டு இருக்கு. அப்போ ராகவேந்தர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, துவைதம் அப்படிங்கிற மத்வாச்சாரியருடைய மதத்தை அவர் கொண்டு வருவார், எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். அப்போ சைவர்கள் பயங்கரமாக டிபேட் நடத்தி வாக்குவாதம் நடத்தி ராகவேந்தரை பலவாறு சோதிச்சு கடைசியில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏற்றுக்குவாங்க. ரைட், ஓகே, அதாவது இறைவனை அடைகிறதுக்கு சைவம் வைணவம் அப்படின்னு இருபெரும் மதங்கள் இருந்தாலும் துவைதமும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ராகவேந்தரை பல இதுகளை சோதிச்சு அவர் நீங்கள் ஒரு ஞானி தான், துவைதம்ங்கிறத நாங்கள் ஏற்றுக்கிறோம், அந்த மத்வாச்சாரியருடைய அந்த மதத்தை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஏன் அதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த காலத்தில் நம்ம ஒருத்தவங்க புதுசாக ஒரு பத்ததி முறைகளை கொண்டு வர்றாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு எம்எம் பத்ததி, பிஎம்ஆர் பத்ததி, ஏஎல்பி, இன்னும் பல முறைகள் இருக்கு. நான் இவங்களை நான் இங்கே கிரிட்டிசிசம் பண்ணல, அதெல்லாம் கிரிட்டிசிசம் பண்ணுறதுக்கு ஜி குமார் ஐயர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் எல்லாத்தையும் போட்டு கிரிட்டிசிசம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த வேலையை நம்ம பார்க்க வேண்டாம், அதை அவர் பார்த்துக்குவாரு. நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஜோதிடம் இந்த மாதிரி வளருது, இவங்க இந்த மாதிரி புதுசு புதுசாக பத்ததிகளை கொண்டு மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. அதையும் நிறைய மக்கள் என்ன பண்ணாங்கன்னா கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஆறுவது சினம் அப்படிங்கிற ஔவையாருடைய கூற்றுக்கு தகுந்த மாதிரி எப்படி காலப்போக்கில் கோபம் தணிஞ்சிருமோ
அதே மாதிரி காலப்போக்குல இவங்களுடைய இந்த பத்ததி முறைகள் உண்மையானதா இருந்தா சந்தோஷம், அதனால மக்களுக்கு அரிய பெரிய கருத்துக்கள் கிடைச்சா சந்தோஷம். இல்லை அப்படின்னா காலப்போக்குல அது நிற்க முடியாம தடுமாற ஆரம்பிக்கும். அந்த காலத்தில் சமணர்களுக்கும் திருஞான சம்பந்தருக்கும் பாண்டிய மன்னர்கள் காலத்தில் போட்டி ஆற்றுல உங்களோட ஏடுகளை எல்லாம் போடுங்க, யாரோட ஏடுகள் ஆற்று நீரை எரித்து போகுதோ அவங்களுடைய அந்த பாடல்களை இறைவன் சம்மதிச்சதா ஏற்றுக்குவோம் அப்படிம்பாங்க. அப்படிலாம் இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா? ஜோதிடர்களை பார்த்து உங்களுடைய பத்ததிகளெல்லாம் கொண்டு வாங்க, ஆற்று தண்ணியில போடுங்க அப்படின்னா இவன் யார் கிறுக்கனா இருப்பான் நாட்டிற்கு அப்படின்றாங்க. அதனால நம்ம கிரிட்டிசிசம் பண்ண வேணாம். ஜோதிடமும் பல மாவட்டங்கள்ல, அது குறிப்பா தமிழ்நாட்டில் நல்லா வளர்ந்துட்டு வருது, பல பத்ததி முறைகள் உருவாகுது. ஆனா அதை மக்கள் சீர்தூக்கி பார்த்து ஆராய்ஞ்சு அதுல இருக்கிற உண்மைத்தன்மையை நம்ம எடுத்துக்கணும். சரி, நம்ம சப்ஜெக்ட் போயிடுவோம். நம்ம இப்போ கேபி பத்ததி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பாரம்பரியம் அடித்தளம் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. நான் இங்கே கேபி தான் சிறந்தது அப்படின்னு நான் பேச, கேபி மட்டும்தான் சிறந்தது அப்படின்னு நான் பேசினேன்னா என்னை விட அறிவிலி வேற யாரும் கிடையாது. அதாவது பாவகாரத்துவம் கேபி கண்டுபிடிச்சாரா? இங்க கேபி நான் சொல்றது KS கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற மகான சொல்றேன், ஜோதிட மேதையை சொல்றேன். கிரககாரத்துவம் KS கிருஷ்ணமூர்த்தி கண்டுபிடிச்சாரா? இல்ல, பாரம்பரியத்துக்கு சொந்தமானது. ராசிகாரத்துவம் KS கிருஷ்ணமூர்த்தி கண்டுபிடிச்சாரா? இல்ல, அது பாரம்பரியத்துக்கு சொந்தமானது. நட்சத்திர காரகத்துவம் KSK கண்டுபிடிச்சாரா? இல்ல, அது பாரம்பரியம். தத்துவ காரகத்துவம், அதாவது நெருப்பு, நிலம், காற்று, நீர் ராசிகளுடைய தத்துவத்தை சொல்லிட்டு இருக்கேன். தத்துவ காரகத்துவம் இதை KSK கண்டுபிடிச்சாரா? இல்ல, அது பாரம்பரியத்துக்கு உண்டானது. அப்ப என்னதான் KSK கண்டுபிடிச்சாரு சொல்றேன், பின்னாடி வரேன். இப்போ இந்த ஜோதிடம் ஒரு பத்ததி இருக்கு அப்படின்னா, அம்மா வணக்கங்கம்மா, வணக்கம். ஜோதிடம் ஒரு பத்ததி இருக்கு அப்படின்னா அந்த பத்ததி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிரோட்டமான ஒரு கான்செப்ட் இருக்கும், அதாவது கருத்தாக்கம் இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், பாரம்பரியத்தில் என்ன சொல்றோம், ஒரு கிரகம் ஒரு ராசியில நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ராசி அதிபதி அந்த கிரகத்தோட பலத்தை நிர்ணயிக்கிறதுக்கு உதவுறார் இல்லையா? இது ஒரு தியரி. இது எந்த ஜாதகத்துக்கும் பொருந்தும், எல்லா ஜாதகத்துக்கும் பொருந்தும், எல்லா காலத்திலும் பொருந்தும். மீனத்துல சுக்கிரன் உட்கார்ந்தா, சுக்கிரன்கிற ஒரு கிரகம் உட்கார்ந்தா அங்க உச்சம், கன்னியில சுக்கிரன் ஒரு கிரகம் உட்கார்ந்தா அங்க நீச்சம். அப்போ ராசி மண்டலத்துல ஒரு குறிப்பிட்ட ஜோடியாக் அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்பிட்ட ஒரு ராசி மண்டலத்துல 12 இருக்கு, நான் சொல்ல வேண்டியதில்லை, மேசம் முதல் மீனம் வரை. அப்போ ஒரு கிரகம் உட்காரும் போது அந்த கிரகத்தோட பலத்தை நிர்ணயிக்கிறதுக்கு அந்த ராசி மண்டலம் உதவுது இல்லையா? இது ஒரு தியரி. அடுத்து இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசி டிஸ்போசிட்டர் அப்படிம்பாங்க. செகண்ட் தியரி ஸ்டெல்லார் டிஸ்போசிட்டர். வணக்கங்கம்மா. ஸ்டெல்லார் டிஸ்போசிட்டர் அதாவது நட்சத்திர தியரி. எந்த ஒரு கிரகமானாலும் அந்த கிரகம், நான் இப்ப பாரம்பரியத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், கேபியை பத்தி பேசல. எந்த ஒரு கிரகமானாலும் அந்த கிரகம் ஒரு நட்சத்திரத்துல தான் இருக்கும். அந்த நட்சத்திரத்துல அதிபதி எங்க உட்கார்ந்து இருக்காரோ, அவர் 12 ராசி மண்டலத்தில் எங்க வேணாலும் உட்கார்ந்து இருக்கலாம். லக்னத்துல இருந்து அந்த நட்சத்திர அதிபதி எந்த ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரோ லக்னத்துக்கு, அந்த ஆதிபத்திய பலன்கள் நடைமுறைக்கு வரும். உதாரணத்துக்கு காலச்சக்கரத்தை எடுத்துக்கோமே, மேச லக்னம். ஒரு கிரகம் சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் ஒரு 11ஆம் இடத்துல கும்பத்துல பூரட்டாதி அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா, அந்த சுக்கிரனுடைய திசா புத்தி அந்தர சூட்சம பிராண தேக காலகட்டங்கள்ல அவருடைய நட்சத்திர அதிபதியான குரு 9ஆம் இடத்துல தனுசுல உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப மேச லக்னத்துக்கு 9, 12 ஆதிபத்தியங்களை தான் முதல் இயக்குவார். இது ஸ்டெல்லார் டிஸ்போசிட்டர் அப்படிங்கிற செகண்ட் தியரி. இதுவும் பாரம்பரியம் தான். இது KSK கண்டுபிடிச்சாரா? இல்ல. முன்னாடி அந்த காலத்துல எல்லாம் நம்ம ஒரு 400-500 வருடங்களுக்கு முன்னாடி அல்லது ஒரு 700-800 வருடங்களுக்கு முன்னாடி எல்லா பாடல்களுமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நட்சத்திர அதிபதியை குறிப்பிடவே இல்லை. அன்னைக்கு கிரகம் ஒரு ராசியில உட்கார்ந்து இருக்கா அதை மட்டும்தான் வச்சு பலன் எழுதியிருக்காங்க, பாடல் எழுதியிருக்காங்க. நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க. எந்த மூல நூல்கள்லயாவது, அதாவது
இப்போ ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த அந்த புதனாடி சீனிவாச ஆச்சாரியா, கோபாலராவ், அப்புறம் மீனாட்டு ராகவாச்சாரி, அதுக்கப்புறம் கேஎஸ்கே, இன்னும் பல ஜாம்பவான்கள் இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டெல்லார் தியரியை கொண்டு வந்து அதை என்ன பண்றாங்க, நட்சத்திர டிஸ்போசிட்டர் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை வெளி உலகத்துக்கு எடுத்துட்டு வராங்க. அப்போ அந்த காலத்துல இருந்து எல்லாமே வந்து ராசியில ஒரு கிரகம் இருக்கு, அதை வச்சுதான் திரிகோணத்துல 1, 5, 9 அதனுடைய தாக்கம் 2, 12, 7 அதை தாக்க வச்சு நாடி முறைகள்ல தான் பலன் சொல்லிட்டு இருந்தாங்க. கோச்சாரத்துல ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை வந்து டச் பண்ணும்போது இந்த பலன்கள் நடக்குது, அவங்களுடைய காரணத்துக்கு தகுந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க இல்லையா. அப்போ அடுத்து ஒரு தியரி வேணும். அடுத்து என்ன பண்றது, அடுத்து ஒரு தியரி வேணும். இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு உங்களுக்கே தெரியும், ஒரு ராசியில 2.25 நட்சத்திரம், ஒரு நட்சத்திரத்தை நம்ம என்ன பண்றோம், 4 பாகமா பிரிச்சிருக்கிறோம். நாடி முறைகள்ல நிறைய பிரிச்சிருக்கிறாங்க. ஒரு ராசியை கிட்டத்தட்ட 150 வரைக்கும் பிரிச்சிருக்கிறாங்க. 12 கலை தான் வரும், 12 வினாடி 12 கலை அந்த ரேஞ்சில் தான் வரும். அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம். பூர்வ பாகம், மத்திய, அதாவது உத்தர பாகம், பூர்வ பாகம்னு ஒரு பாதத்தை 2ஆ பிரிச்சிருக்கிறாங்க. அப்ப ஒரு 4 பாதத்தை 2ஆ பிரிக்கும் போது 4 2 8, ஒரு நட்சத்திரத்தை 8ஆ பிரிச்சு பூர்வ பாகம், மத்திய பாகம் அப்படின்னு பிரிச்சு பலன் சொல்லியிருக்காங்க. ரைட். ஆக பாரம்பரியம் இந்த அளவுல வந்து பக்காவா போயிட்டு இருக்கு. அப்ப பாரம்பரியத்துல ஒரே நேரத்துல பிறந்த இரட்டை குழந்தைகள், இப்போ நம்ம சுவாசம் எடுக்கிறத லக்னம் தான் கணக்கெடுக்கிறோம் நம்ம. அப்ப ஒரு இரட்டை குழந்தைகள் பிறகுது, 2 இடத்துல வந்து ஒரு 15 நிமிடம் 10 நிமிடம் இடைவெளியில லக்ன புள்ளி மாறுது. அப்ப அவங்களுக்கு வந்து பலன்கள் மாறுது. இவர் படிக்கிறாரு, அவர் படிக்கல, இவருக்கு கல்யாணம் நடக்குது, அவருக்கு நடக்கல, இருவரு வந்து வித்தியாசமான பலன்கள். இது வந்து கிருஷ்ணமூர்த்தி பദ്ധதியோட கண்டுபிடிப்புக்கு ஒரு அடித்தளமா இருந்ததுன்னு கேஎஸ்கே சொல்லியிருக்காரு. அடுத்து இன்னொரு 6, 8, 12 துர்ஸ்தானம்னு சொல்றாங்க பாரம்பரியத்துல. ஆமா, துர்ஸ்தானம் தான், அது கேஎஸ்கே கண்டுபிடிக்கல, அது பாரம்பரியம் தான். அப்போ 12ஆம் இடத்துல இருந்து திசை நடத்துற ஒரு கிரகம் நம்ம பாரம்பரிய ஜோதிட முறைப்படி விரயத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறோம். ஆனா 12ஆம் இடத்துல இருந்து திசையை நடத்தக்கூடிய கிரகங்கள் 11ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிற கிரகத்துடைய நட்சத்திரத்துல இருந்தா, அப்ப 12ஆம் இடத்துல இருந்து கிரகத்துக்கு திசையை நடத்தக்கூடிய கிரகம் 11ஆம் இடத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணும், அதாவது பலனை நடைமுறைக்கு கொண்டு வரும். அப்ப லாபம் தானே, லாபமும் இருக்கு விரயமும் இருக்கு அப்படிதானே. ஆனா 11ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் திசையை நடத்தி அதனுடைய நட்சத்திர அதிபதி 12ல இருந்தா கண்டிப்பா விரயத்தை நாம தவிர்க்க முடியாது. சோ இப்ப இந்த இது ஒரு செகண்ட் ஒரு ஸ்டேஜ்ல வருது. அப்ப தேர்ட் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் சொல்றாங்க இந்த நட்சத்திரத்தை வந்து கேஎஸ்கே தான் பிரிச்சாரு அப்படின்னு உலகம்ல பாப்புலர் ஆயிடுச்சு. ஆனா நட்சத்திரத்தை 9ஆ பிரிச்சது இந்த ஸ்டெல்லார் அஸ்ட்ராலஜியில வர்ற கோபாலராவ் அப்படின்னு மீனாட்டு இவங்க தான் வந்து அதை 9ஆ பிரிச்சாங்க. அதை வந்து கேஎஸ்கே தத்தெடுத்துக்கிட்டாரு, அதை ஒரு உலகம் ஃபுல்லா வந்து பரப்பி பேராயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஓகே, இது எப்படியோ நமக்கு நல்ல விஷயம் கிடைச்சா சத்தான். கேஎஸ்கே என்ன கண்டுபிடிச்சாரு? கேஎஸ்கே உப நட்சத்திர அதிபதி, அதாவது ஒரு கிரகம் அமர்ந்த நட்சத்திர அதிபதியோட ஆதிபத்திய பலன்கள் நடைமுறைக்கு வருது. ஆமா, ஆனா அந்த ஆதிபத்திய பலன்கள் நமக்கு, அதாவது சாதகருக்கு நடக்குமா நடக்காதா, சாதகமா பாதகமா அப்படிங்கிற அந்த உண்மையை தான் கேஎஸ்கே கொண்டு வந்தார். அது எதன் மூலியமா கொண்டு வந்தாரு? உப நட்சத்திர அதிபதி இந்த நட்சத்திர அதிபதி காட்டும் பலனை திசை திருப்பி விடக்கூடிய வலிமை உடையதாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தார். இதுக்கு வந்து என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சப் டிஸ்போசிஷன் தியரி. ஆங்கிலத்தில் முதல் தியரி என்ன சொன்னேன், பாரம்பரியத்தில் ராசி டிஸ்போசிட்டர் தியரி, அடுத்து ஸ்டெல்லார் டிஸ்போசிட்டர் தியரி, அடுத்து கேபி கிருஷ்ணமூர்த்தி பண்ண பദ്ധதி வந்து சப் டிஸ்போசிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய உப நட்சத்திராதிபதி தியரியை வந்து அவரு வெளிக்கொண்டு வர்றாரு. உலகம் ஃபுல்லா விதி ஒண்ணுதாங்க, உலகம் ஃபுல்லா விதி ஒண்ணுதான். திரும்பவும் நான் சொல்றேங்க, நான் பாரம்பரியத்தை எந்த விதத்திலையும் குறை சொல்லவில்லை, நல்லா புரிஞ்சுக்கணும்.
ஆனா அதே நேரத்தில் அந்த கேபி அப்படிங்கிற சிஸ்டத்தை நாம கொஞ்சம் லேர்ன் பண்ணி கத்துக்கிட்டு கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும். கேட்ட கேள்விக்கு தேதியை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து கேஎஸ்கே சொல்லியிருக்காருங்க இருக்கு. இப்ப நம்ம ஒரு புத்தியில இந்த புத்தியில திருமணம் நடந்துரும் அப்படின்னு ஜோதிடர் சொல்லுவாங்க பாரம்பரியத்துல. ஏன் இன்னும் கொஞ்சம் நுணுக்கமான ஜோதிடரா இருந்தா அந்தரத்தை அலசி ஆராய்ஞ்சு அவருடைய பாவங்களை அலசி ஆராய்ஞ்சு இந்த அந்தரத்துல நடந்துரும் சொல்லிடலாம். ஆனா கிருஷ்ணமூர்த்தி பத்ததியில தேதியை கூட கொடுக்க முடியும், திருமணம் நடைபெறக்கூடிய தேதியை கொடுக்க முடியும், குழந்தை பிறக்கக்கூடிய தேதியை கொடுக்க முடியும், அதாவது ஈவெண்ட் நடைபெறக்கூடிய தேதியை கொடுக்க முடியும். இது பொதுமக்களுக்கு நல்லதானே? அந்த காலகட்டத்தில் அவங்க அந்த முயற்சியை பண்ணலாம்ல இல்லையா? குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும், ஒரு வெளிநாடு போறதா இருக்கட்டும், ஒரு படிப்பா இருக்கட்டும், அப்போ ஒரு தொழிலா இருக்கட்டும், அந்த சமயத்தில் அவங்க முழு முயற்சியை பண்ணலாம் இல்லையா? இது நல்ல முறை தானே? ஏன் நீங்க நம்ம சோதிச்சு பார்க்க கூடாது? ஆல்ரெடி கேபி தெரிஞ்சவங்கள நான் இங்க சொல்ல வரல, கேபி தெரியாதவங்க இல்ல அதன் மேல ஒரு ஆர்வம் கொண்டவங்க வாங்க, அழகு தமிழ்ல எளிய தமிழ்ல அந்த கேபிய அதாவது கிருஷ்ணமூர்த்தி பദ്ധதியை நாங்க ஃபார்வர்ட் பண்றோம், சொல்லித்தரோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் பயணிங்க, கருத்தரங்கு வாங்க, பேசுங்க, ஆர்டிகளை சப்மிட் பண்ணுங்க, ஆய்வு கட்டுரைகளை ஒப்படைங்க, பேர் வாங்குங்க, புகழடைங்க, பணம் பொருள் சம்பாதிங்க இல்லையா? அப்போ கேஎஸ்கே வெளிக்கொண்டு வந்தது என்ன? இந்த உபநட்சத்திராதி வேற ஒண்ணு இல்லைங்க. புத்திநாதன் உபநட்சத்திராதிபதி வேற ஒண்ணும் இல்லை. உபநட்சத்திராதிபதி புத்திநாதன் உபநட்சத்திராதிபதி வேற ஒண்ணு இல்லைங்க. என்ன பண்ணிட்டாங்க, இந்த படிச்சவங்களாம் என்னன்னு கேட்டீங்கன்னா பூரா ஆர்டிகல் எழுதி இ மேகசின்ல ரிலீஸ் பண்ணுவோம். ஏதோ கேபிங்கிறது ரொம்ப நம்ம பாரம்பரியத்தை வச்சு ஈஸியா நம்ம பலன் சொல்லிடலாம். கேபிங்கிறது அது பெரிய கணக்கு போடணும் அப்படி அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. சரிங்களா? அது தவறா புரிஞ்சிருக்கப்பட்டிருக்கு. நட்சத்திராதிபதி கொடுக்கிற பலன் தான் கேஎஸ்கே அதைத்தான் சொல்றாரு. நட்சத்திராதிபதி பாரம்பரியம் என்ன சொல்லுதோ, ஸ்டெல்லா டிஸ்போசிட்டர் என்ன சொல்லுதோ, பத்ததி என்ன சொல்லுதோ அதே தான். நட்சத்திராதிபதி என்ன பலன் கொடுக்குதோ அது நடைமுறைக்கு வரும். ஆனால் உபநட்சத்திராதிபதி அந்த பலனை திசை திருப்ப விடக்கூடிய வல்லமை உண்டு. உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கேஎஸ்கேல 2, 7, 11 இந்த பாவங்கள் திசா புத்தியில் நடைமுறைக்கு வருமானால் அவருக்கு திருமணத்தை நடக்கும் அப்படின்னு முடிவு வர்றாங்க. ஆனா இது நட்சத்திராதிபதி கொடுக்கக்கூடிய பலன். உபநட்சத்திராதிபதி என்ன பண்றாரு? உபநட்சத்திராதிபதி வேற ஒன்றும் இல்லைங்க. ஒரு குருன்ற ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கு. அந்த நட்சத்திர அதிபதி 2, 7, 11 காட்டுறாரு. இந்த குரு 11ல உட்கார்ந்துருக்கு. ஆனா இந்த குரு அதே அந்த பாதை இருக்கும் இல்லையா, அந்த பாதை உபநட்சத்திர அதாவது குருவுடைய புத்திநாதர் வேற ஒன்றும் இல்லை. இப்ப நம்ம சந்திரன் திசாநாதன் நம்ம இருப்பழுகிறோம் இல்லையா, இருப்பழுகும் என்ன பண்றோம்? நட்சத்திர அதிபதி தான் திசாநாதன், வேற ஒன்றும் இல்லை. உபநட்சத்திராதிபதிங்கிற வேற ஒன்றும் இல்லை, புத்திநாதன். அப்ப இந்த புத்தியில இந்த தொடக்கத்துல அப்படின்னு வருது இல்லையா? அப்ப நாம சந்திரனுக்கு மட்டும் புத்திநாதர்களை எடுக்கிறோம். கேஎஸ்கே என்ன பண்றாருன்னா எல்லா கிரகங்களுக்கும் புத்திநாதரை எடுத்து அந்த புத்திநாதருக்கும் உபநட்சத்திராதிபதி அப்படிங்கிற ஒரு பேரை கொடுக்குறாங்க. அதுதான் சப்லாட். இதுதான் சப்லாடு டிஸ்போசிட்டர் தியரி, வேற ஒன்றும் இல்லை. அப்போ நட்சத்திராதிபதி காட்டக்கூடிய அதே பலன்கள் 2, 7, 11. அப்போ உபநட்சத்திராதிபதி என்ன காட்டுறாரு அப்படின்னா 1, 6, 10 பாவங்களை இயக்குனார்னா குறிகாட்டின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். 1, 6, 10 பாவங்களை இயக்குனார்னா ஒரு பாவத்துக்கும் அதனுடைய 12ஆம் பாவம் விரய பாவம். இலக்கணத்துக்கு 12 விரயம். அதே மாதிரி 7 திருமணம்னா 7க்கு 12 6 திருமண தடை. 11 அப்படின்னா லாபஸ்தானம். 11க்கு 10 கௌரவம். கௌரவ தொழில கொடுத்துரும், பணத்தை கொடுத்துரும், ஆனா திருமணத்தை தடை பண்ணும். அப்ப உபநட்சத்திராதிபதி 1, 6, 10 பாவங்களை குறிகாட்டினார்னா திருமணம் தடைபடும். அப்போ அவர் என்ன பண்ணிருக்காரு, பாரம்பரியத்திலிருந்து ஒரு ஸ்டெப் உபநட்சத்திராதிபதி அப்படிங்கிற சப் டிஸ்போசிட்டர் தியரிக்கு போயிருக்காரு கேஎஸ்கே. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. கேபிங்கிறது கஷ்டமானதே கிடையாது. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையானது. நட்சத்திராதிபதி காட்டும் பலனை உபநட்சத்திராதிபதி திசை திருப்பி விடக்கூடிய, அதாவது தடுக்கக்கூடிய அல்லது கொடுக்கக்கூடிய வல்லமை உண்டு. இதைத்தான் சொல்றாரு கே.எஸ். கிருஷ்ணமூர்த்தி.
ரெண்டாவது, நாம இங்க என்ன பண்றோம், லக்ன புள்ளியை மட்டும் எடுத்துக்கிறோம். பாரம்பரியத்தில் என்ன பண்றோம், லக்ன புள்ளியை மட்டும் எடுத்துக்கிறோம். லக்ன புள்ளி விழுந்த நட்சத்திராதிபதி அதனுடைய இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா கேஸ்க்கு என்ன பண்றாருன்னா, அதே மாதிரி 12 பாவத்துக்கும் உள்ள அந்த லக்ன புள்ளிகளை, அந்த 2ஆம் பாவம்னா அதனுடைய தொடக்க புள்ளி, அது 12 பாவத்துல விழுந்திருக்கும், அந்த தொடக்க புள்ளி எடுத்துக்கிறார். இங்க நம்மளுடைய இந்திய பாவ முறையானது, உதாரணத்துக்கு ஸ்ரீபதி பத்ததி எடுத்துக்கோங்க. இந்திய பாவ முறையானது நாம லக்ன புள்ளி குறிச்சோம் அப்படின்னம்னா அதுல இருந்து முன் 15 பாகை பின் 15 பாகை நாம எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு நாம என்ன பண்ணிடுவோம், அதை பாவ கணிதமா கொண்டு வருவோம். ஆனா கேஸ்க்கு என்ன பண்றாரு அப்படின்னா, பிளேசிடஸ் அப்படிங்கிற அந்த வெளிநாட்டு அறிஞருடைய கணிதத்தை எடுத்து லக்ன புள்ளி எங்க விழுதோ அந்த விழுகிற இடத்த ஸ்டார்டிங் பாயிண்டா எடுத்துக்கிறார். அதாவது அது பின்னாடி இருக்கிற 15 டிகிரியை விட்டுறாரு, முன்னாடி இருக்கிற அந்த 30 டிகிரி, அதுல இருந்து 30 டிகிரி அல்லது 29 27 கொஞ்சம் மாறுபடும், அவ்வளவுதான். அந்த இதுல இருந்து நாம எடுத்துட்டு போயிடுறாரு. சோ நம்ம என்ன பண்றோம், பாரம்பரியத்துல மேச லக்னமா இருந்து பரணி 2ல லக்ன புள்ளி விழுந்துச்சு அப்படின்னா அஸ்வினி 2லயோ 3லயோ ஒரு கிரகம் இருக்கும்போது அத லக்னத்துல இருக்கிறதா நம்ம கணக்கெடுத்துக்கிறோம். ஆனா கேஸ்க்கு என்ன பண்றாருன்னா, அத 12ஆம் பாவத்தை இயக்கிறதா கணக்கெடுத்து பலன் சொல்றார். ராசிகளால், அதாவது ராசிகள் அப்படிங்கிறதுக்கும் பாவங்களுக்கு என்ன வித்தியாசம், கோடுகளால் பிரிக்கப்பட்ட ஒரு ராசி. வான்மண்டலத்துல கோடு இல்ல, நாம போட்டு வச்சிருக்கோம், 12ஆ பிரிச்சிருக்கோம், அவ்வளவுதான். அதாவது மூணு 15 அமாவாசை பௌர்ணமி ஒரு சுற்று, ஒரு வருடத்துல 12 சுற்று, அதனால 12 ராசி மண்டலமா பிரிச்சிருக்கிறோம். அதனால கோடுகளால் பிரிக்கப்பட்டது ராசி, பாகைகளால் பிரிக்கப்பட்டது பாவம். அப்போ அவர் என்ன சொல்றாரு, அந்த ஸ்டார்டிங் பாயிண்டை எடுத்துட்டு அந்த பாவத்துக்குள்ள, நல்லா கேட்டுங்க, ராசியில ஒரு கிரகம் 3ல இருக்கலாம், ஆனா பாவத்துல அது 2ஆம் பாவத்தை இயக்கும். இங்கதான் வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுலதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோதிடர்களுக்கு சிறு குழப்பம் ஏற்பட்டு இந்த முறை ஒத்து வராது, இது என்ன குணச்சித்திராதிபதின்றாங்க, பாவம்ன்றாங்க, எல்லாத்துக்கும் 12க்கும் பாவத்தை எடுக்கிறாங்களாப்பா, இது என்னப்பா பெரிய குழப்பமா இருக்கு, உத்தரவு நம்ம பாரம்பரியத்தை சட்டு சட்டு சட்டுன்னு அடிச்சு போயிடலாமியா அப்படிங்கிற மாதிரி நினைச்சு, அதாவது தேதியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை உடைய ஒரு பத்ததி உண்டென்றால் கண்டிப்பாக கேபி பத்ததி. நீங்க சீர்திக்கு பார்த்துக்கோங்க. அப்ப நம்ம சோதிச்சு பார்க்கணும் இல்லையா, நம்ம ஒரு ஜோதிடரா இருந்தா எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அந்த காலத்துல நம்ம என்ன பண்ணோம், அம்மியை யூஸ் பண்ணோம், ஆட்டுகளை யூஸ் பண்ணோம். இன்னைக்கு மிக்சி வந்துருச்சு, கிரைண்டர் வந்துருச்சு, பக்கா வந்துருச்சு, பிரஸ்டீஜ், அப்படியே போட்டியா அரைச்சு கொடுத்துரும். அது மட்டும் நமக்கு லேட்டஸ்ட் வேணும். ஆனா ஜோதிடத்துல நம்ம லேட்டஸ்டா அப்டேட் ஆனா நமக்கு வேணான்றோம். நம்ம அந்த காலத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணோம், ரிங்கு டெலிஃபோன் சுற்றிக்கிட்டு விரல சுற்றிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வாழைக்காய்ச்சல் போன் வந்துச்சு. அப்புறம் ரிலையன்ஸ் பெருமானார் என்ன பண்ணாரு, 1000 ரூபாய்க்கு 2000 2 செல்போனை கொடுத்தாரு. இன்னைக்கு 5G, சீனாக்காரன் 11G 12G யூஸ் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. அது மாதிரி அப்டேட் ஆகி போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், இது ஆங்கிலத்தில் பேசுறதுனாலையும் படிச்சவங்களுக்கு தான் செட் ஆகும், கேபி நமக்கு செட் ஆகும், அப்படி இல்லவே இல்லைங்க. எளிய தமிழ்ல கேபியை புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் சீர்தூக்கி நுணுகி நம்ம போய் பக்கத்துல போய் பலன் சொல்ல முடியும். திரும்பவும் சொல்றேன், நான் இங்கே பாரம்பரியத்தை குறை சொல்லவில்லை. பாரம்பரியம் தான் அடித்தளம், பாரம்பரியம் தான் பவுண்டேஷன். நான் இன்னைக்கும் பாரம்பரியத்தை பார்க்கிறேன். ஜெய்மினியில காலச்சக்கர திசையை பயன்படுத்துறேன், ஜெய்மினியில மந்த திசையை பயன்படுத்துறேன். எனக்கு தெளிவு ஏற்படணும்னா நான் சோதிச்சு பார்க்குறேன், கேபிலையும் போட்டு பார்க்குறேன். அப்போ என்னட்ட இருந்து வர ஒரு வாடிக்கையாளர்கள் நான் திருப்திப்படுத்தணுன்றதுக்காக நான் 4-5 முறைகளை பദ്ധதிகளை கையாண்டு எல்லாமே எப்படி இருந்தாலும் ஒன்று தானே. தண்ணியை மலையாளத்துக்காரங்க வெள்ளம் சொன்னாலும் தமிழ்நாட்டுக்காரன் தண்ணின்னு சொல்லலாம், இந்திக்காரங்க பானின்னு சொல்லலாம், நீலுன்னு எப்படி வேணாலும் சொல்லலாம். தண்ணி தானே. உண்மை எந்த பദ്ധதியில இருந்தாலும் ஒன்றைத்தான் காமிக்கும். அது கேஎஸ்கேல இருக்கட்டும், பாரம்பரியமா இருக்கட்டும். பாரம்பரியம் இருந்தாலும் இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய அந்த ஜோதிட பெருமக்கள், ஜோதிட ஆழ்வார்கள் நல்லா இன்னும் குருமுகமா படிச்சு அதை நல்லா நம்ம சீர்தூக்கி பார்த்து நல்லா இதாக வரணும். பேச தெரிஞ்சுட்டா நம்ம ஜோதிடர் ஆயிட்டோங்கிறது இருக்கக்கூடாது. குருவை என்னைக்குமே நாம மதிக்கணும், அவங்கள வணங்கணும், அவங்களுடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கணும். நம்ம கடைசியா 1-3 சொல்லி நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். நான் 190 ஜாதகங்கள் லக்ன புள்ளி தவறா விழுகுது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், தோராயமா நாம
2 மணி நேரம் ஒரு லக்னம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னு வச்சிருக்கோம். அப்போ இது வந்து இப்ப நான் சொல்ற கணக்கு வந்து வருடத்துல 4 நாள் மட்டும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சம இரவு சம பகல் இருக்கும். அந்த ஒரு நாள் சொல்றேன், ஏன்னா பூமி நீள் விட்டோம் இல்லையா. இந்த ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு முடிச்சாரேன் நான். அதாவது ஒரு நட்சத்திரத்தை ஒரு லக்னம் கடந்து வரணும்னா 53 நிமிஷம் 20 வினாடி ஆகும். அதாவது 13 டிகிரி 20 கலைய 53 நிமிஷம் 20 வினாடியில வந்து கடக்கணும் லக்ன புள்ளி. அப்போ லக்ன புள்ளி கேதுவை கடக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா 3 நிமிஷம் 6 வினாடி 40 மைக்ரோ செகண்ட்ல கடந்துரும். இது வருடத்தில் 4 நாட்கள் மட்டும் சமமாக பகலும் இரவும் சமமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை நான் வந்து சொல்றேன். இது வேறுபடும். சுக்கிரன் 8 நிமிஷம் 53 செகண்ட் 20 மைக்ரோ செகண்டுக்கு மாறிடும் லக்னம். சூரியன் 2 நிமிஷம் 40 செகண்டுக்கு ஒரு தடவை மாறிடும். அதாவது உப நட்சத்திராதிபதியை நான் சொல்றேன். அப்போ நட்சத்திராதிபதி இந்த பிறந்த நேர திருத்தம் நாங்க பண்ணும்போது இந்த உப நட்சத்திராதிபதி என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா பிக்ஸ் பண்ணிடுவார். இப்ப கேதுன்னா உங்களுக்கு தெரியும் அதனுடைய காரகத்தன்மை. இப்ப உதாரணத்துக்கு கேதுங்கிற ஒரு நட்சத்திரத்துல பிறந்து கேதுவும் உப நட்சத்திராதிபதியா இருந்தா அவருடைய எப்படி இருக்கும், அவர் எப்படி இருப்பாரு, முழுக்க முழுக்க அந்த பாவம் என்ன ஒரு குறிப்பிட்டு காடுவோ அந்த தன்மையில கேதுவோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும். ஆன்மீக தொடர்பு அதிகமா இருக்கும், ஜோதிட தொடர்பு அதிகமா இருக்கும், அதிகமான சிந்தனை செய்யக்கூடியவரா இருப்பார். சுக்கிரன்ற காரகத்தை எப்படி இருக்கும், வெளியில வரும்போது எப்படி வருவாங்க, லக்ன உப நட்சத்திராதிபதி சுக்கிரமா இருந்தா அப்படியே டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு பக்காவா ட்ரெஸ் பண்ணிட்டு தலைய கலைய கசம் கூடாது, அப்படியே எப்படி அயன் பண்ணி நீட்டா வெளியே அயன் பண்ணாம வெளியில வரமாட்டாங்க. ஏன்னா சுக்கிரன் லக்ஸரி. அப்ப உப நட்சத்திராதிபதி அந்த லக்ன புள்ளியை வச்சு பிறந்த நேரத்தை திருத்த முடியும் நம்ம. அடுத்து சூரியன் அதிகாரத்தோரனா இருக்கும், காரத்துவத்துக்கு தகுந்த மாதிரி. சந்திரன் இறக்க குணம் உள்ளவங்களா இருப்பாங்க. நான் ஒரு காரத்தை மட்டும் சொல்றேன். செவ்வாய் அடமெண்டா இருப்பாங்க, பிடிவாதமா இருப்பாங்க, ஊக்கமா இருப்பாங்க, தைரியமா இருப்பாங்க, போராடுற குணம் இருக்கும். அப்ப இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், இரட்டை குழந்தைகளுக்கு உப நட்சத்திராதிபதி வச்சு சாதகருடைய குணத்தை வந்து நாம நிர்ணயிக்க முடியும். அப்ப இந்த மாதிரி வந்து இந்த 53 நிமிஷம் 20 வினாடிக்குள்ள உப நட்சத்திராதிபதி 9 உப நட்சத்திராதிபதி மாறிடுவாங்க. இதை வச்சு நாம லக்ன புள்ளிய நாம திருத்தணும். திருத்தும் போது பலனை கண்டுபிடிக்க முடியும். பாவ உப நட்சத்திராதிபதி எடுத்து கேஸ்க்கு என்ன பண்றாரு, ஒரு பலன் இவங்களுக்கு நடக்குமா நடக்காதான் முடிவு பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் கிரக உப நட்சத்திராதிபதியை எடுத்து இந்த பலன் இந்த திசா கால, ஏன்னா திசா புத்தி தான் டைமிங், எந்த ஜாதகமா இருக்கட்டும் இந்த ரூல் பாரம்பரியத்தில் திசா புத்தி தான் டைமிங். திசா புத்தி தான் ஒருத்தவங்களுக்கு பலனை நடைமுறைக்கு கொண்டு வரும். அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி. அப்போ அந்த திசா புத்தியில உபநட்சத்திராவை எடுத்து அவரு பலன்களை நிர்ணயிக்கிறாங்க. நன்றி ஜோதிட பெருமக்களே, பேராசான்களே, சான்றோர்களே, எனக்கு இந்த வாய்ப்பளித்த நாமக்கல் நவசக்தி ஜோதிட கருத்தரங்கு ஜோதிட ஆசிரியர் ஐயா வேலுசிவா அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் நன்றி சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. சரி, என்னுடைய பேருங்க, நான் திருப்பூர்ல இருந்து வர்றேன், வேல யோகராஜன் என்னுடைய பேரு. என்னுடைய போன் நம்பரு 8903427595 8903427595. நன்றி நன்றி. கேபி சிஸ்டத்தினுடைய அந்த வகையில ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தாரு. அவருக்கு புரோகிதர் மாணிக்கம் ஐயா பொன்னாடை போட்டி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.